ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திரா சமையல். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறாங்க. வாங்க பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையானது வாங்க பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்காங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்து மிக்சியில நல்லா அரைச்சாச்சு. 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஒரு துண்டு பட்டர் எடுத்திருக்கேங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமா. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன்ல கொஞ்சம் லைட்டா வந்துச்சுங்க. இது இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் புரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளி விழுதா சேர்த்துக்கலாங்க. தக்காளி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பன்னீரும் அதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் நம்ம இந்த பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நம்ம கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. பன்னீர் நல்லா கிரேவி ஆயிடுச்சுங்க. பன்னீரும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இது சாய்ஸ் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னு அவசியம் இல்லைங்க. நான் இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குவேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்ததுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாங்க. ஒரே ஒரு நிமிஷம், அவ்வளவு நல்லா குக் ஆயிடும். இறக்கிடலாம் நம்ம. பன்னீர் பட்டர் மசாலா தயாராயிடுச்சு. நம்ம இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளவுதான், பிளேட்டிங் மாத்திடலாங்க. பட்டர் மசாலா தயாராயிடுச்சுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.